என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை பார்ப்பது நீங்கள் இதுவே முதல் முறையாக இருந்தால், நம்முடைய காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் தேதி வெகு விரைவில் அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் வருகின்ற மார்ச் மாதம் முதல் வாரத்திலேயே தேர்தல் தேதியை வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடந்தது. இந்த முறையும் 7 அல்லது 9 கட்டங்களாக தேர்தல் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதே போன்று அதிமுக கூட்டணி ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்றது. தேனி மக்களவை தொகுதியில் OPS உடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெற்றார். ஆனால் இது நடந்து 5 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டது. தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்று மக்களவைக்கு சென்ற எந்த ஒரு மக்களவை உறுப்பினரும் அவர்களுடைய தொகுதிக்கு என்ன செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பினால் அந்த மக்களவை உறுப்பினர்கள் தலையை கீறுகின்ற நிலைதான் இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர்கள் யாரும் அவர்களுடைய தொகுதிக்கு பெரிதாக எதையும் செய்ததாக சிறிய தகவல் கூட இல்லை. இப்படித்தான் தமிழகத்தில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் வந்தது. சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தார்கள். 3 ஆண்டுகள் அந்த ஆட்சியும் நிறைவு பெற்றுவிட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எதையுமே இந்த ஆட்சியாளர்கள் செய்ததாக தகவல் இல்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் டாக்டர் செந்தில். திமுக சார்பில் டாக்டர் செந்தில் அவர்கள் வெற்றி பெற்றார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் இப்போதைய தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியிலே தோல்வியை தழுவினார். ஆனால் தருமபுரி தொகுதியில் வெற்றி பெற்ற செந்தில் அவர்கள் தருமபுரி தொகுதிக்கு என்ன செய்தார் இந்த 5 ஆண்டுகளில் என்று பார்த்தால் 0 தான் மிஞ்சுகிறது. தருமபுரி தொகுதி மக்களே செந்தில் இந்த அளவிற்கு மோசமாக தொகுதிக்கு செயல்படுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று கூறுகின்ற அளவிற்கு டாக்டர் செந்திலுடைய செயல்பாடுகள் இருக்கிறது தருமபுரி தொகுதியில். அந்த அளவுக்கு தான் டாக்டர் செந்தில் அவர்கள் அந்த தொகுதிக்காகவும் தொகுதி மக்களுக்காகவும் செயல்பட்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, திராவிட மாடல் அரசை தூக்கி பிடித்ததும், நாங்கள் திராவிட கொள்கையை கொண்டவர்கள், திராவிட கொள்கையும் கோட்பாடுகளும் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் இங்கு செய்ய வேண்டும் என்று தலைமைக்கு மிக மிக விசுவாசமாக இருப்பவரை போன்று காட்டிக்கொண்டு தலைமையிடமே நிறைய வெறுப்புணர்வை சம்பாதித்துக் கொண்டார் டாக்டர் செந்தில். இப்பொழுது வரவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் செந்திலுக்கு சீட்டு இல்லை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டதாம் திமுக. உதயநிதி ஸ்டாலினை காக்கா பிடித்து எப்படியாவது மீண்டும் சீட்டு வாங்கிவிடலாம் என்று முயற்சி செய்தும் கூட டாக்டர் செந்தில் உங்களுக்கு சீட்டு இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாகவே சொல்லப்படுகிறது. ஆனால் செந்தில் சீட்டு கொடுத்தாலும் நான் நிற்பதற்கு தயாராக இல்லை என்று வெளியில் பேசுகிறார். ஆனால் உள்ளே சீட்டு வேண்டும் என்று அங்கே ரகசியமாக நகர்த்தி கொண்டிருக்கிறாராம் சீட்டு வேண்டும் என்று. ஆனால் திட்டவட்டமாக இந்த முறை தருமபுரி தொகுதி பழனியப்பனுக்குத்தான் என்று திமுக தலைமை ஏற்கனவே கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் டாக்டர் அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியில் மீண்டும் போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் நிற்குமா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை தனியாக களம் காணுகின்ற சூழல் ஏற்படுமா, அல்லது அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணையுமா அல்லது பிஜேபியின் கூட்டணியில் இணையுமா என்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற இதே நிலையில்தான் டாக்டர் அன்புமணி அவர்கள் மீண்டும் தருமபுரி தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற செய்தி நேற்று வெளியாகி தமிழக ஊடகங்களில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 2019 டாக்டர் அன்புமணி அவர்கள் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் நின்று தோல்வியை தழுவினார்.
அதே டாக்டர் அன்புமணி அவர்கள் 2014 தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் நின்று 52 விழுக்காடு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். கடைசியாக 2019 நாடாளுமன்ற தொகுதியில் டாக்டர் அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியிலே தோல்வியை தழுவிய பொழுதும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற ஓட்டு சதவீதம் 43 விழுக்காடு. பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய களத்தை வலுவாக அமைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை தருமபுரி தொகுதியில் டாக்டர் அன்புமணி அவர்கள் களம் இறங்கினால் எதிர்க்கட்சிகள் யாராக இருந்தாலும் மண்ணை கவ்வுவது உறுதி. ஏனென்றால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2019 வெற்றி பெற்றிருந்தால் இதுவரையில் மொரப்பூர் ரயில் திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பார். மொரப்பூர் ரயில்வே திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டும் அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்பட்டும் கூட இன்னும் அதற்கான வேலைகள் தொடங்கப்படாமல் தான் இருக்கிறது. இன்னும் அந்த ரயில்வே திட்டம் முடிவுக்கு வரவில்லை. இப்படிதான் மொரப்பூர் ரயில்வே திட்டம் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் 2019 வெற்றி பெற்றிருந்தால் மொரப்பூர் ரயில் திட்டம் இந்த நேரத்தில் செயல்பாட்டில் இருந்திருக்கும். இப்படி தருமபுரி மக்கள் 2019 டாக்டர் அன்புமணி அவர்களை தவறவிட்ட மக்கள் இந்த முறை கண்டிப்பாக தவற விடமாட்டார்கள். ஒருவேளை தருமபுரி தொகுதியில் டாக்டர் அன்புமணி நின்றாலும் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவர் செந்தில் அவர்கள் நின்றாலும் தருமபுரி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வசம் செல்லுவது 100 விழுக்காடு உண்மை என்றே தருமபுரி தொகுதி மக்கள் கூறுகிறார்கள். தருமபுரி தொகுதி மக்களே இந்த முறை தேர்தலில் யார் களம் இறங்கினாலும் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் தான் இங்கு வெற்றி பெறுவார் என்பதை தருமபுரி மக்கள் ஏற்கனவே தீர்க்கமாக முடிவு செய்து விட்டதாகவே சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு தருமபுரி தொகுதி மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் இப்படி விழிப்புணர்வு பெற்று வெளியே வந்தால் மட்டும்தான் இன்று இருக்கின்ற இந்த திராவிடியா மாடல் அரசை நாம் முடிவுக்கு கொண்டு வர முடியும். இல்லை என்றால் இந்த திராவிடியா மாடல் அரசு தமிழ்நாட்டு மக்களை வேறு விதமாக திசை திருப்பி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் எதையுமே செய்யாத இந்த திராவிடிய மாடல் அரசு ஆட்சி அதிகாரம் கைவிட்டு போகின்ற சூழல் வந்தால் அல்லது ஆட்சி அதிகாரம் இவர்கள் கையிலிருந்து போய்விட்டால் மட்டும்தான் நாங்கள் இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம் என்று கதைகளை விடுவார்களே தவிர இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அந்த மக்களை பற்றியோ அந்த தொகுதியை பற்றியோ தொகுதியில் இருக்கும் பிரச்சனைகளை பற்றியோ யாரும் பேசுவதில்லை. அத்தனையும் கண்துடைப்பு நாடகமாகவே செய்வார்களே தவிர இவர்கள் திட்டவட்டமாக மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று அதிகாரத்திற்கு வருவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் டாக்டர் அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டாலும் அல்லது மருத்துவர் செந்தில் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டாலும் இந்த முறை தருமபுரி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் தொகுதியாக மாறிவிடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.